வணக்கம், நான் வரேன். இப்ப நம்ம தாவேக்கா ஒரு 13 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. 13 என்னன்னா காப்பி அடிச்சிருக்காரு, பக்கா காப்பி அப்படின்னு சொல்லுவானுங்க டிம்க. நிஜமாவே சொல்றேன், எளிய காப்பியா இருந்தாலுமே தெளிவா பண்றாங்க. நான் கூட நம்ம பழைய வீடியோல போய் பாருங்க. இந்த நாய்ங்க மார்க் அடிக்கிறானுங்களா, நம்ம ஐடி கம்பெனி நாய் நாடகோட துணை தலைவர், அவன் எவ்வளவு பெரிய ஐடி தான். அவன்கிட்ட கேக்குறேன், மார்க் அடிக்கிறீங்களா பிங் பஸ்ன்னு. இப்ப விஜய் சொன்னது என்னன்னா, கர்நாடக மாநிலத்துல ஆல்ரெடி 3 வருஷமா இம்ப்ளிமெண்ட்ல இருக்கு. எந்த பஸ்ல ஏறினாலும் ஃப்ரீ, டவுன் பஸ் இல்லைங்க. விஜய் சொன்ன மாதிரியே எந்த பஸ்ல ஏறினாலும் எங்க போனாலும் ஃப்ரீ. ஒன்லி டீலக்ஸ் பஸ்லயும் ஏசி பஸ்லயும் மட்டும்தான் காசு. அதே மாதிரி அந்த ஊர்ல ஸ்டேட், அந்த மாநிலத்தை பிறந்ததுக்கு அடையாளமா பொண்ணுங்க லேடிஸ் அந்த ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்து அந்த மாநிலத்தை பிறந்தேன்னு சொல்லி காமிச்சாங்கன்னா அந்த பெண்மணிகளுக்கு ஃப்ரீ, வேற மாநிலத்து பெண்மணிகளுக்கு காசு. புரியுதா? ஆனா இத எப்படி நீங்க உறுதிப்படுத்த போறாரு? கஜாரா ஃபுல்லா காலினா நான் சொல்றேன், டிஎம்கேக்கார நாடகோசிக்கார அடிக்கிற கொள்ளையடிக்கிறல அது 1% செலவழிச்சாங்கன்னா இவங்க சொன்ன அத்தனை வாக்குறுதியுமே நிறைவேற்றலாம். காசு கொடுக்கலாம், அதெல்லாம் விட்டா கூட விட்டுலாம். இந்த மாதிரி கேஸ் சிலிண்டரு, அப்புறம் பஸ் ஃப்ரீ, இதெல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றலாம். இருக்க காசுல, கொள்ளையடிக்கிற காசுல, கொள்ளை அடிச்சாங்கல்ல அந்த காசுல 1% யூஸ் பண்ணாலே அத்தனை வாக்குறுதியும் நிறைவேற்றலாம். புரியுதா? விளக்கிறீங்களா? எப்படி நிறைவேற்றணும் கேட்கிற நாய்ங்க புரிஞ்சுக்கோங்க. சுருட்டீங்களா, உங்க மந்திரி, வார்டு கவுன்சில் 70 கோடி, அமைச்சர் 1000 கோடி, தலைவர் 10,000 லட்சம் கோடி, அதுல 1% 10% ஒரே 1% செலவழிச்சா மொத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலாம். என்ன அது என்னென்ன வாக்குறுதிகள் சொல்றேன், உருட்டா இருக்குமா என்னன்னு என்ன? அதே மாதிரி பாத்துக்கோங்க, என்னென்ன வாக்குறுதிகள்னா இங்க பாருங்க, அவர் சொல்லியிருக்காரு 13 வாக்குறுதிகள். இப்ப தாவேக தலைவர் 13 வாக்குறுதிகள் வரவேற்கத்தக்கது. எக்காரது கொண்டும் இது என்னன்னா பாருங்க, மிஸ் ஆகாது. எப்படி பண்ணுவாங்க கேட்காதீங்க. கொள்ளையடிக்கிற காசுல 1% கொடுத்தாங்கன்னா சாத்தியம். புரியுதா? பாருங்க, எனவே நேரடி கட்டுப்பாட்டில் மகளிர் இலக்கா இருக்கும் ஒரு துறை, அதாவது செப்பரேட் டிவிஷனா மகளிருக்கு இதையா பண்ண முடியாது. அப்புறம் 60 வயது வரை பெண்களுக்கு ரூபாய் 2500, மாதம் 2500. இதை கூட உருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்றேன், இருக்குன்னு சொல்ல. வச்சுக்கிட்டாலுமே சாத்தியம் இருக்கலாம், இல்லாம போகலாம். ஏன்னா 2500 கொடுக்க சொல்றீங்க, இதை விட்டுருங்க. இது ஒண்ணே எடுத்துருங்க, பொய்யா கூட இருக்கலாம், அப்படி வச்சுக்கோங்க. இல்ல உருட்டுன்னு கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி என்ன, பெண்மணிகளுக்கு என்ன, அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் 6 சிலிண்டர். ஏண்டா சிலிண்டரை ஆக்சுவலி மகளிர் தினத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலிண்டர் விலை ஏற்றிட்டாங்கன்னு சொல்ற நாய்ங்க, கூட்டணி கட்சி நாய்ங்க ஏகே பாடிசன் கொடுத்து நாடகோஷ தலைவர், துணைத் தலைவர், நாடகோஷோட ரவுடி வீசக்கார அவன்கிட்ட கொடுத்து ஏகே பாடிசன் 3 பேரையும் பொடியினது ஈரானுக்கு போய் சுடுகடான்னு சொல்லணும். நாய்ங்க துப்பி இருந்த இடத்துல ஈரான் ஓடியா ஈரான் பார்டர் போற துப்பு இல்ல, பதிவு போடுறாங்க. உள்ளூர்ல நடக்கிறதுக்கு பதிவு ஒரு துப்பு இல்ல, ஈரான் நடக்குதான். என்ன நாங்குநேரி, கோயம்புத்தூர் விஷயம் இதெல்லாம் போடுறது துப்புல. நாய்ங்க பேசுறீங்க ஈரானை பத்தி, உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு அறிவே இல்லை. அதே மாதிரி பாருங்க, பெண்களின் திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம், தரமான பட்டு சேலை வழங்கணும். இது ஆக்சுவலி ஜெயலலிதா அம்மையாரே அப்ப தாலிக்கு தங்கம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தான் நிறுத்துறது. யாரு பேர் போன கட்சி திமுக. அதை திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன தப்பு? அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு, பண்ணது திமுக. என்ன யாரு? அதிமுக. ஜெயலலிதா அம்மையார் நிப்பாட்டிட்டாரு திமுக காரங்க. இவங்க நிப்பாட்டுறது ரொம்ப கிளாடி. அதே மாதிரி மாணவர்களின் இடைநிலை தடுக்க தாய் அல்லது பாதுகாவலருக்கு, கார்டியன் இல்ல அவங்க தந்தை தாய்க்கு 15,000 கொடுக்கறது வருஷத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாத்தியம் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் கூம்பிடுத்தனமா காதுல பூ வச்சு வாயில வர்றதுக்கு உட்காந்துக்கோங்க. இதெல்லாம் வேற ஸ்டேட்ல இருக்குடா, கூம்பிடுங்களா? நம்ம ஸ்டேட்ல ஜெயலலிதா அம்மையார் பண்ணதாண்டா இவர் பண்றது. வரேன், அடுத்ததுக்கு வரேன்.
அதே மாதிரி அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசம். பாருங்க, அனைத்து இதை நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் சொல்லியிருக்கேன், திருப்பி கூவி இருக்கேன். ஆக்சுவலி லோக்கல்ல விட்டுட்டு மார்க் கூடாது, நாய்களா மார்க் அடிக்கிறானுங்களா பின்பஸ்னு போய் பாருங்கடா. நம்ம பார்டர்ல இருக்க ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி கர்நாடகா மாநிலத்துல எல்லாரும் ஸ்டேட்டே எப்படி சாத்தியம்னா போய் பார்வை கேட்கிற நாய்ங்க எப்படி சாத்தியமே கேட்கிற ஒவ்வொரு நாய்களும் கர்நாடக மாநிலத்தை பார்த்து சந்திரபாபு நாயுடு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. நாய்களா எப்படி சாத்தியம் கேட்கிற பல வீடியோ சொல்லியிருக்க. சாத்தியம் என்ன, நீங்க கொள்ளையடிக்கிற காசுல 1% யூஸ் பண்ண அத்தனை வாக்குறுதியும் நிறைவேற்றலாம். என்ன புரியுதா? இது ஒண்ணு புதுசா சொல்லல. என்ன அதே மாதிரி இது பெண்களுக்கு பாதுகாப்பு, ராணி வேலு நாச்சியார் படை. இவங்க அம்மா பேர் வைக்கல, இவங்க தாத்தா பேர் வைக்கல, என்ன இவங்க அப்பா பேர் வைக்கல. ஊரு புறா இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு உங்க அப்பா பேரு, உங்க கக்கூஸ் உன் பேரை விடா போய் நாய்களா கேட்கறதுக்கு ஒரு நாய்களுக்கு துப்பு இல்ல. என்ன பாருங்க, வேலு நாச்சியார் என்ன விட்டுருங்க, அது பெண்கள் பாதுகாப்பு ராணி. அது மாதிரி எதுனா சிசிடிவி கேமரா சொல்லிருக்காது. ரோடு வச்சாலும் ரோட்ல இருக்க போலீஸ்காரங்களுக்கு ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட்ல இருக்க விஷயம் தான். என்ன காப்பி அடிச்சாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்ல காப்பி அடிக்கிறாரு. எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க நாய்களா போய் பக்கத்து மாநிலத்துல பார்த்து சந்திரபாபு நாயுடு மாநிலத்திலும் சந்திரபாபு நாயுடு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. ஃப்ரீ பஸ், ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகள் நெஞ்சிலையும் லைவ் கேமரா, இதெல்லாம் ஆல்ரெடி கர்நாடகா மாநிலத்தில் இருக்கு. அதை பார்த்து காப்பி அடிச்சாலும் தப்பு இல்ல. நல்லதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதா கும்பிட்டுங்களா. ஒரு பாதுகாவலருக்கு சேர்லையான்னு கேட்டு அடுத்த மாநாட்டிலே பேச்சுரையிலே அந்த கூட்டத்திலே சேர் போட்டாரா விஜய். நான் அவரை பத்தி எழுதி சொல்ல, குற்றம் சொன்னா திருத்திக்கிறாங்க. வெட்டையோட நாய்களா, உங்களை மாதிரி உங்க தலைவர் அந்த தலைவர் புடுங்கிறது பேசுறா. உங்க தலைவன் பதிவு போட துப்பு இல்ல. அதான் திமுக காரன், புரியுதா? நாங்குநேரி, கோயம்புத்தூர் கற்பழிப்பு, என்ன எண்ணூர் வேற மாநிலத்து தொழிலாளிங்க, இதுக்கெல்லாம் விரை விட்டுங்களா? விரல என்ன பேசுவாங்க. சத்யராஜ் பொண்ணு பேசுறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் குடுக்குற காசுக்கு மேல போறாங்க 2 பேரும். என்ன நான் என்ன சொல்றேன், இவங்க மொத்தமா விஜய் காப்பி அடிச்சிருக்காரு. காப்பி அடிச்சாலும் சந்திரபாபு நாயுடு கர்நாடக மாநிலத்தை பார்த்து காப்பி அடிச்சாலுமே நல்ல விஷயம் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி விஜய் அடிச்சாலும் ரொம்ப திறமைன்னா இம்ப்ளிமெண்ட் எப்படா பண்ண முடியும்னா, நீங்க கொள்ளையடிக்கிற காசுல 1% யூஸ் பண்ணா பக்காவா நீங்க சொன்ன அத்தனை வாக்குறுதியுமே நிறைவேற்றலாம். இந்த ஒரு 2-3 வாக்குறுதி உருட்டா இருந்தாலுமே, இந்த 2500 15,000 கொடுக்க வேண்டிய காசு உருட்டா இருந்தாலுமே மற்ற அனைத்து வாக்குறுதிகளுமே அவ்வளவு திறமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, பண்ண முடியும். பண்ணாங்கன்னா ஆயுசு முழுக்க இவங்க இந்த எலெக்ஷன்ல இல்ல, எந்த எலெக்ஷனும் டிஎம்கே வராது. என்ன இவங்க வரல, இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி வேற மாநிலத்துல. அதை பார்த்து வேற மாநிலத்துல காப்பி அடிச்சு பக்கா சக்சஸ் ரேட்ல இருக்கு. அதை பார்த்து தான் விஜய் அவர்கள் காப்பி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். காப்பி அடிச்சாலும் ஆட்டாப் என்ன நல்லது மட்டுமே. நான் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட மாட்டேன்னு கேட்கிற ஒரே ஒரு திறமை இல்லாம, நான் காப்பி அடிச்சாலும் பரவாயில்ல சொல்றது எடுத்துக்கிறது ஒரு திறமை இருக்குல்ல, அந்த பக்குமே போதுதான். விளக்கணுங்களா உங்களுக்கு சேர்த்துன்னு பேசுறோம், புரியுதா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.